நாங்கள் உங்களுக்கு கூறியிருந்தோம். முன்னாள் புலனாய்வுத்துறையின் அதிகாரியாகவும் முக்கிய பொறுப்பிலும் இருந்த சுரேஷ் ஷாலே அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறாத வகையில் கட்டநாயக்க விமான நிலையத்திலே ஒரு தடுப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கான பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று அன்றைய காலகட்டத்திலே இருந்த முக்கியமான புலனாய்வு அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் என்று அனுரகுமாரவை மேற்கோள் காட்டியே அனுரகுமார கூறியதாகவே இந்த தகவல் இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது சுமார் 3 ராணுவ அதிகாரிகள் விரைவில் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இனி வரப்போகின்ற வாரங்கள் பல வழக்குகளோடு தொடர்பான விடயங்களையும் எதிர்கொள்வதற்கு தென்னிலங்கை தயாராகி இருப்பதாகத்தான் அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு பார்க்கின்ற போது பிள்ளையானோடு தொடர்புகளை பேணியதாக கூறப்படுகின்ற சுரேஷ் ஷாலே, அசாத் மௌலானாவோடு தொடர்புகளை பேணியதாக கூறப்படுகின்ற இன்னும் 2 ராணுவ அதிகாரிகள் அடங்கலான 3 ராணுவ அதிகாரிகளை இலக்கு வைத்து நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அனுர அரசு தீவிரமாக செயற்பட்டு முடிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு அவர்களிடம் இருக்கின்றது. அவர்களின் தேர்தல் வாக்குறுதியில் மிக பிரதானமான தேர்தல் வாக்குறுதியாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக அவர் சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களும் அதனோடு தொடர்பான அரசியல் பிரமுகர்களும் கூறுகிறார்கள். தென்னிலங்கையை பொறுத்தவரையில் தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய மற்றும் வட கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டிய கடப்பாடும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது பிள்ளையானோடு சிறைச்சாலையிலே தொடர்புகளை பேணியவர்கள், பிள்ளையானுக்கு சிறைச்சாலையிலே உணவு வழங்கியவர்கள், பிள்ளையானை மிகவும் சிறைச்சாலையில இருந்தால் கூட வெளியில் இருப்பது போன்று மிகவும் ஒரு லாபகமாக பாதுகாத்தவர்களுடைய பெயர் விவரங்களும் புலனாய்வு துறையினருக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பிள்ளையான் சிறையில் இருந்த காலப்பகுதியில் பிள்ளையானோடு நெருக்கத்தை மேற்கொண்ட சிறை அதிகாரிகளும் இந்த விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். கை தொலைபேசி பாவனையை மேற்கொள்வதற்கு அம்பாறையில் இனிய பாரதியின் ஒரு முகவர் அந்த சிம் அட்டைகளை இவருக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. அந்த குறித்த நபர் இப்போதும் கல்முனையிலே சாதாரணமான ஒரு நடமாட்டத்தில் இருப்பதாகவும் மேலதிகமான ஒரு தகவல் கூறுகின்றது. இவ்வாறு பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அடுத்த கட்டத்தை அடைந்திருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பான இன்னும் பலர் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் பிள்ளையானோடு இந்த விவகாரத்தை முடிக்க முடியாது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய உண்மையான சூழ்நிலை.